ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல சோழன் இருந்துட்டு நிலாவுக்கு பிடிச்சது எல்லாமே வீட்டில் வந்து செய்ய சொல்கிறாங்க. நிலா இருந்துட்டு அண்ணா எனக்காக யாரும் இந்த வீட்டில் எதுவுமே பேசக்கூடாது சரிங்களா, ஒருத்தரை தவிர மீதி எல்லாருமே என் கூட தான் இருக்கணும், என் கூட பேசலாம் சிரிக்கலாம், ஆனால் ஒருத்தர் மட்டும் இனிமேல் இந்த வீட்டில் என் கூட பேசவே கூடாது. அவரை பார்த்தாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எந்த நேரத்தில் எந்த பொய்யை தூக்கிட்டு வருவாருன்னு நினச்சாவே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு நம்ம வானத்தை இருந்துட்டு விடாமல் பாண்டிக்கு வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னடா பாண்டி இந்நேரத்தில் யாரா ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுதான் சொன்னனேன்னு கஸ்டமர் ஒருத்தர் வண்டியை கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காருன்னு, இவனால இன்னைக்கு வேலை கெட்டதானே மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி ஒரு பக்கம் சோழன் மேலே ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கடுத்ததாக சேரன் இருந்துட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட நாளைக்கு வண்டியை கொடுத்துட்றதா பொறுமையை எடுத்து சொல்லி புரிய வைடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இருந்துட்டு தனியாக போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன பிரச்சனை, வேண்டான்னு தானே போனேன், இப்போ மறுபடியும் நீ ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு? அதான் நிச்சயதார்த்தத்தில் முடிஞ்சிருச்சுன்னு உங்கள் அண்ணங்காரன் வந்து கடை முன்னாடி அப்படியெல்லாம் பேசிட்டு போனால் இப்போ நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து கேட்கும். இதை கேட்டோன்னே வானதி ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சரியில்லை. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்க.